பாயல் தாரே. ஈஸ்போர்ட்டில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பெயர் தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்தியாவின் முக்கியமான ஈஸ்போர்ட்ஸ் பிளேயர்களில் பாயல் தாரேவுக்கு தனி இடம் உள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் உள்ள உம்ரானாலா கிராமத்தில் பிறந்த பாயல் தாரேவுக்கு ஆன்லைன் கேம்களின் மேல் ஆர்வம் வந்திருக்கிறது. நண்பர்களின் உதவியோடு கேம் விளையாட தொடங்கியிருக்கிறார். படிப்படியாக அதை கற்றுக்கொண்டு தொழில்முறை கேமராக மாறியிருக்கிறார். அதன் பிறகு உலகம் முழுவதும் நடக்கும் ஏராளமான ஆன்லைன் கேமிங் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். 2024 வருடத்துக்கான கேமிங் கிரியேட்டர் ஆஃப் தி இயர் மற்றும் மொபைல் ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் விருதுகளையும் வென்றிருக்கிறார். பப்ஜி, GTA, கால் ஆஃப் டியூட்டி போன்ற பல்வேறு ஆன்லைன் கேம்களை விளையாடி பாயல் அதை யூடியூபில் ஸ்ட்ரீம் செய்வது வழக்கம். யூடியூபில் 3 மில்லியன் சந்தாதாரர்களை கடந்த முதல் இந்திய பெண் கேமர் இவர்தான். யூடியூபில் 4.5 மில்லியன், இன்ஸ்டாகிராமில் 4.3 மில்லியன் ஃபாலோயர்ஸை கொண்டுள்ள பாயல் சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இயங்கி வந்திருக்கிறார். சோசியல் மீடியா உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்த பாயலின் பெயர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் தற்போது அடிபட காரணம் ஒரு வீடியோ. 19 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஆபாச வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகிருக்கிறது. அந்த வீடியோவில் இருந்தவர் பாயலை போலவே இருந்ததால் அது இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டிருக்கிறது. பாயலின் ரசிகர்கள் பலர் அதை AI-யால் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோ என்று, இந்த செயலை செய்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றும் தங்கள் கண்டனங்களை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு வந்தனர். டீப் ஃபேக் மற்றும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகள் பல கவர்ச்சி வீடியோக்களை உருவாக்கி வருகின்றனர். சமீபத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராஷ்மிகா மந்தனா முகத்தை மார்பிங் செய்து ஆபாச வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. ராஷ்மிகாவை தொடர்ந்து நடிகை கேத்ரினா கைஃப் டைகர் 3 படத்தில் நடித்த காட்சியை டீப் ஃபேக் டெக்னாலஜி மூலம் ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டனர். இதேபோல் நடிகை காஜோல் ஆடை மாற்றும் போலி வீடியோவும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பாலிவுட் நடிகை ஆலியா பட் முகத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. அதில் ஆபாச அசைவுகளை வெளிப்படுத்தும் ஒரு பெண்ணின் உடலில் ஆலியாவின் முகம் பொருத்தப்பட்டு போலியாக உருவாக்கப்பட்டது. இதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பவே பல முன்னணி பிரபலங்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது பாயல் தாரேவின் வீடியோவும் உருவாக்கப்பட்டு இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த வீடியோ தொடர்பாக பாயல் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். AI-யை பயன்படுத்தி அந்த வீடியோ உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அது போலியானது என்றும், இது போன்ற வீடியோக்களால் பல பெண்கள் இணைய துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பாயல் குறிப்பிட்டிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.